தீர்க்கமாய் உரைக்கிறது தான் தீர்க்க தரிசனம். தீர்க்கமாய் உரைப்பது என்ன? தரிசனத்தை, நடக்க போறதான காரியத்தை. புரிகிறதா? நடக்க போறதான காரியத்தை தீர்க்கமாய் உரைப்பது தான் தீர்க்க தரிசனம். எப்படி உரைக்கிறதா? தீர்க்கமாய். இப்போ ஒன்றும் இல்லை, கேட்டர் நான் 10th இந்த மார்க் எடுக்க போகிறேன், 450 மேலே எடுக்க போகிறோம், திட்டம் தெளிவமா, எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஓகேவா? உடனே ப்ராஃபஸர்லாம் எடுத்துக்காதீங்க. நான் திட்டம் தெளிவமா சொல்கிறேன், ஏன்னா இத்தனை மார்க் எடுக்கும் அப்படின்னு தீர்க்கமாய் சொல்ல தெரியுமா? திட்டமா அது எடுக்கும்போது தான் தெரியும். அப்போ அன்னைக்கு சொன்ன வார்த்தை, அதான் தீர்க்கமாய் திட்டமாய் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுறார். அந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்டதான தரிசனங்கள், மறைக்கப்படாததான தரிசனங்கள். இந்த மறைக்கப்படாத தரிசனங்கள் யாராவது இயேசு கிறிஸ்து. முதலாவது இயேசு கிறிஸ்து. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் செய்திகள் என்ன பண்ணணும், நான் போகலை, ஓகேவா? இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு கன்னி வயிற்றுல பிறப்பாரு. அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்? பேர் வைக்கணும். அவர் உங்களுக்காக நமக்காக என்ன பண்ணார்? பலியிடுவார். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த தரிசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டே இருந்தது. அப்படித்தானே? மேசியோட ஒரு வருவார் பழைய ஏற்பாட்டில் உண்டா? இந்த தரிசனம் எல்லாம் எல்லாருக்குமே என்ன பண்ணும்? தெரியும். அடுத்தது யோவான் ஸ்நானகன். அவனுக்கு என்ன பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்கணும், எப்படி வாழணும், என்ன இதே மாதிரி நடத்தணும், அதுவும் மறைக்கப்படாதது தரிசனங்கள். ரெண்டாவது சிம்சோன். ரெண்டாவது யாரு? மூணாவது சிம்சோன். சிம்சோன் பிறக்கும் போது நசரேனா இருக்கணும், அவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும், அவன் என்ன பண்ணும்? நசரேனா இருக்கணும். இதே போல நிறைய சாக்ரமெண்ட்ஸ்களை என்ன பண்ணி, நிறைய கட்டளைகளை அவர் கொடுத்து இப்படிதான் வளர்க்கணும். அவங்க கொடுத்தது லைஃப். ஆனால் இவங்க வாழ்க்கையில, எல்லாரும் வாழ்க்கையிலும் வெளிப்படுத்ததானப்பட்டதான வார்த்தைகளாக மறைக்கப்பட்டதான ஒரு நபர் இருக்கிறார். மறைக்கப்பட்டு அந்த தரிசனம் என்னன்னு தெரியாம, அநேகருக்கு தரிசனம் என்னன்னு தெரியாம இருக்கிறவங்க குழம்பி போய் நிற்பாங்க. தரிசனம் என்னன்னு தெரியாத என்ன பண்ணுவாங்க? இப்போ 10th படிச்சு முடிச்சு கேட்பேன், யாருக்கா 10th? ஜோசோட கேட்குறேன், +1 என்ன குரூப் எடுக்க போறேன்? உடனே என்ன பண்ணுவான்? யோசிப்பா. கேத்தல கேட்டால் அது யோசிக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு திட்டமாய் தீர்மானமாய் குறிக்கப்பட்டதான தரிசனத்தோடு நம்ம படிக்கவில்லை, வாழவில்லை. ஏதோ ஸ்கூலுக்கு போறோம், ஏதோ வரும். அதே ஒரு தீர்மானம் இல்லாததான ஒரு வாழ்க்கை, தீர்மானம் அற்றதான. நான் பேசுகிறது புரியுகிறதா சொல்லுங்க, ஓகேவா? சில வார்த்தைகள் என்ன பண்ணுவோம், மாறியா இருக்கும், ஓகேவா? அந்த தீர்மானம் இல்லாததான ஒரு காரியங்கள் அது சரியான ஒரு பாதையில கொண்டு சேர்க்குமா? சேர்க்காது. ஒருவேளை அது சேர்க்கும், ஒருவேளை அது சேர்க்காது. சில நேரங்களில் நம்ம தீர்க்கமான காரியங்கள் இல்லை, சில நேரத்தில் திட்டமான. ஒரு ராஜா என்ன பண்ணாரோ, ஒரு மந்திரியை கூப்பிட்டு, நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான காய்கறிகள் என்ன பண்ண வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த ராஜா இந்த மந்திரி அனுப்பும்போது, மந்திரி வேகமாக என்ன பண்றாரு? போறாரு. அங்கே போனா அங்கே ஒரு மரண தூதன் இருந்தான். அங்கே என்ன இருந்தா? மரண தூதன். இந்த மரண தூதன் எப்போதும் உலகத்துக்கு வரானோ, யாரை பார்க்கிறானோ அவன் மரித்து போக வேண்டும். யாரை பார்க்கிறானோ அவன் என்ன பண்ண வேண்டும்? மரித்து போக வேண்டும். இந்த போனோடனே, இந்த மந்திரியை பார்த்தோடனே இந்த மரணத்தை என்ன பண்ணா? மேலே கீழேயும் யோசிக்க ஆரம்பித்தான். என்ன பண்ணா? யோசிக்க ஆரம்பித்தோன்னா அந்த மந்திரியோட வாழ்க்கையில ஒரு பெரிய பயம், பெரிய குழப்பம், ஒரு திகில் பிடிச்சாரு. மரணத்தை நம்மளை பார்த்து என்ன பண்ணிட்டான்? காட்டிட்டான், கை காட்டிட்டான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சாக போறேன்னு சொல்லி அவன் என்ன பண்ண? பயந்து வேகமா ராஜா கிட்ட ஓடி போய் அந்த ராஜா கேட்க, ராஜாவே உங்க குதிரையிலே, உங்க சேனையிலே, உங்க படைத்தலைமையில் இருக்கிறதான சிறந்ததான ஒரு குதிரையை எனக்கு என்ன பண்ண வேண்டும்? தர வேண்டும். ஏன்? நான் தப்பிச்சு ஆசிரியை என்ன பண்ண போறேன்? போக போறேன், கைலாசுக்கு என்ன பண்ண போறேன்? போக போறேன், தப்பித்து ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரையை கேட்டு வாங்கி கொண்டான். வாங்கி கொண்டு அவனால் எந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக என்ன பண்ணான்? ஓடினான். ஓடுனோடனே அங்கே போய் நின்று குதிரை பாட்டுட்டு மூச்சு வாங்க அப்புறம் மூச்சு விட்டுருந்தான் பாருங்க. அதே இடத்துல அப்பதான் பார்க்குறான், அங்கே யார் இருந்தா? தூதன். உடனே இவன் கேட்டான், யோ எனக்கு தொடர்ந்துட்டு வரையும் உனக்கு அறிவு இருக்கா? ஏன் என்னை பார்த்து தொடர்ந்து வரேன்? அப்போ சொன்ன, நீ என்ன யோசிச்சு அப்படின்னு கேட்க சொன்னானா, உன்னை இந்த நேரத்தில் இந்த இடத்துல வச்சு சாவடிக்கணும்னு சொல்லிதான் என்னுடைய உத்தரவு. நீ என்ன மார்க்கெட்டில் நின்ன பார்த்தியா? அதுக்கு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தானா? புரிஞ்சிச்சா? உன்னை சாவடிக்கிறதுக்கு இந்த இடம் தான் குறிக்கப்பட்ட இடம். ஆனா உன்னை எங்க பார்த்தேன்? என்ன சரி தெரியலன்னா யோசிச்சேன். நீனும் இப்ப வாலண்டியர் பண்ணிருக்க, வந்திருக்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சில தரிசனங்கள், சில காரியங்கள் ஒண்ணுமே புரியாது, ஒண்ணுமே. ஆனா போய் நிக்க வேண்டியதான இடத்துல தானாகவே கொண்டு போய் ஆண்டு என்ன பண்ணுவா? நீ சொல்லுவோம், நான் இப்ப யோசித்து கூட பார்க்கல. நீ யோசிக்க வைக்கவே விடல ஆண்டவர். யோசிக்க
வைக்கவே இல்லை. யோசித்தீங்கன்னா ஆண்டு விட்டு என்னைக்கு வெளில போயிருப்பேன். யோசித்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆண்டரை விட்டு தூரத்தில் போயிருப்போம். இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர்களை மாத்திரம் பார்க்க போகிறோம், ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ண போகிறோம், உங்களை குறிக்க வச்சு பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு தான் குறிக்கப்பட்ட அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டே இப்போது யோசேப்பை குறித்து தான் என்ன பண்ண போகிறோம், உங்களை வந்து தியானிக்கும். யோசேப்பு, 2வது எலியா. யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டதான தரிசனங்கள், எலியாவுக்கோ மறைக்கப்பட்டதான தரிசனங்கள். புரியுதா? யோசேப்புக்கு ஆண்டு சொல்லிட்டார். யோசேப்பு 17 வயசுல ஒரு பையனுக்கு சொப்பனம் வந்தா எதே மாதிரி சொப்பனம் தான் வரும். எனக்கு உனக்கா சொப்பனம் யோசிச்சு பாருங்க. ஒரு டீனேஜ் 13 அப்படின்னு சொன்ன 10, அதுக்கப்புறம் டீனேஜ் தான். 12 அப்புறம் டீனேஜ் சேர்க்க மாட்டாங்க. 13, 14, 16 அதுலேருந்து என்னது டீனேஜ் லைஃப். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தலைப்பு தரிசனத்தை எதிர்ப்பார். முதல் காரியம் தரிசனத்தை எதிர்ப்பார். வாலிப காலத்தில் உங்களை கேட்குறேன், உங்கள் தரிசனம் எவ்வாறு இருக்கிறது? உங்கள் சொப்பனங்கள் எவ்வாறு இருக்கிறது? சின்ன பசங்களை கேட்டால் ஃபைட்டர் மேன் வாங்க, இல்லை வேற யாரோ கனவுலாம் வந்து நிற்பாங்க. டீனேஜ் லைஃப்ல பார்த்தா யாராவது சினிமாக்காரங்களும் என்ன பண்ணுவாங்க, வந்து நிற்பாங்க. திடீர்னு பார்த்து வருங்கால மனைவிகள் வந்து நிற்பார்கள். ஓகேவா? இன்னும் அநேக காரியங்கள் வந்து மனதில் நிற்குமா நிற்காதா? வந்து இருக்கும். பெரியவங்களை கேட்டு வச்சுக்கலாம், மறுநாள் காலை என்னைக்கு கணக்காரன் வந்து நிற்பான், நாளைக்கு யார் வந்து என்ன பதில் சொல்ல போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், உன் தரிசனம் நம்முடைய சொப்பனம் இதாக தான் இருக்கும். அப்படி தானே? சில பேருக்கு அந்த பயத்திலே தூக்கமும் வராது. ஆனால் இங்கே 17 வயதில் அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 37, 5-9. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவன் இன்னும் அதிகமாய் பகைத்தனர். கண்ட சொப்பனம் அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையா இருப்போம் என்பதை யோசேப்பு அறியவில்லை. என்ன பண்ணல, நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஜனவரி மாசத்துலேருந்து இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தரிசனங்கள், ஏகப்பட்ட சொப்பனங்கள், ஏகப்பட்ட கனவுலாம் என்ன பண்ணிருப்போம். கனவு காணாத யாருமே என்ன பண்ணல, ஏதாவது பெய் கனவாச்சும் வந்துடும். ஓகேவா? ஆனா இந்த யோசேப்புக்கு கண்ட கனவு அவன் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றுவதற்காக அல்ல, அவன் தலைமுறையை காப்பதற்காக வந்ததான சொப்பனம், அவன் சந்ததியை காப்பதற்காக வந்ததான சொப்பனம். அநேகருக்கு எத்தனை பேருக்கு சின்ன வயசுலேயே மெச்சூரிட்டி வரும்னு தெரியாது. ஆனால் யோசேப்புக்கு கண்ட சொப்பனம் மெச்சூரிட்டியாக இருக்கும்போது வந்ததா இல்லை மெச்சூரிட்டி இல்லாதப்போ வந்ததா அப்படின்னு நமக்கு என்ன பண்ணாது தெரியும். ஆனால் அவன் கண்ட சொப்பனம், என் சகோதரர்கள் என்னை வணங்குவார்கள். அந்த அநேகருக்கு நம்ம ஆண்டு கொடுத்த தரிசனம் இருக்குதுமா, அந்த தரிசனத்தை நிமித்தம் அநேகர் நம்மளை எதிர்ப்பார்கள். அநேகர் என்ன பண்ணாங்க, நீ ஒன்றும் இல்லை நீங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அநேகர் உங்களை நேசித்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ அன்பு அவங்க என்ன பண்ணாது, புரியாது. ஏன் உங்களை எதிர்க்க வைக்கிறாங்கன்னா புரியுமா? அவங்களுக்காக நீ ஜெபிக்கணும்னா உன்கிட்ட எதிர்த்து 4 வார்த்தை பேசுனாதான் நீ அவங்களுக்காக என்ன பண்ணுவோம், ஜெபம். ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு போனேன், எனக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ட்ராஷ் கொடுத்தாங்க, வாங்காம போனாலும் பரவாயில்ல, நீ என்ன கொடுக்குறது, அந்த மக்கள் என்ன பண்ணணும், ரட்சியும் அப்படின்னு அந்த ஜெபம் வரணும்னா உன் ட்ராக்ஸ் உன்னால நிராகரிக்கப்படும். உன் ட்ராக்ஸ் அவன் கையில் வாங்கக்கூடாது. புரியுதா? ஆண்டவர் சில காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில ஏற்படுத்துகிறதான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இன்னார் என்பதை நான் அறிந்து கொள்ள அவர் செய்கிறதான ஒரு விளையாட்டு நம்முடைய வாழ்க்கையில சொல்லுவோம். ஏன் தான் ஆண்டு நம்ம வாழ்க்கையை விளையாடுறாரோ சொல்லியிருக்கோமா? அந்த விளையாட்டு எதற்குன்னா நம்ம சரியான பாதையில அவர் குறிக்கப்பட்டதான தரிசனத்துல போய் நிற்பதற்கு நம்மளை ஆயத்த பண்ணுகிறார். என்ன பண்றாரா? ஆயத்தம். இந்த யோசேப்பு அந்த கண்ட சொப்பனம் அவனுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த 17 வயசுல என் அண்ணன்லாம் வந்து என் காலில் விடுவான் அப்படின்னு சொன்னோடனே இந்த யோசேப்புக்கு அந்த சொப்பனம் எப்படி இருந்திருக்கும், கண்ட ஸ்பீடுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா அவன் அண்ணன்களுக்கோ எதிரியா இருக்கும். ஒரு சின்னவன் காலில் போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறத தவிர உன் கையில வந்து என்ன பண்ண மாட்டேன். எத்தனை பேர் சொல்லியிருப்போம்,
தெரியுமா, நான் என்ன பண்ணுவேன், பிச்சு எடுத்தாலும் சாப்பிடுவேன், ஆனால் உங்ககிட்டது என்ன பண்ண மாட்டேன், வாங்கி வீரா. ஆனா யோசேப்புக்கு ஒரு சந்தோஷம், அவன் மகிழ்ச்சியில போய் சொல்றான். ஆனா அவன் சொப்பனம் அவனுக்கு முதலாவது எதிர்ப்பை கொண்டு வந்தது. அவன் சொப்பனம் என்னத்தை கொண்டு வந்தது, எதிர்ப்பு. அது அவங்க எதிர்ப்பு, அது இல்லாம பொறாமையையும் கொண்டு வந்த. ரெண்டாவது அவன் மேல கொலை வெறியையும். சாதாரண ஒரு கனவு அவன் வாழ்க்கையில எப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் நினைப்பானோ அதுக்கு அப்படியே மாறுபட்டதான காரியத்தை அவன் வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்தான். யோசிப்பேன், அவங்க அப்பா சொல்றாரு, உன் அண்ணெல்லாம் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான், அங்க போய் விசாரித்து கொண்டு வா. என்ன சொல்றாரு, நல்லா விசாரித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு ஒரு பையன் வந்தானா நீங்க எப்படி சமைப்பீங்க? பழைய சொல்ல போடுவீங்க, பிரியாணி, சிக்கன் 65 என்னென்ன செய்ய முடியுமோ. அதே போல ரொம்ப நாள் ஆச்சு அண்ணெல்லாம் போயிட்டு, நீ போய் சமைச்சு என்ன பண்ண கொடுத்து போய் சாப்பிட வச்சுட்டு நலம் விசாரித்து வா. அது யோசேப்பு எப்படிப்பட்ட பிள்ளை, யாக்கோபுக்கு கடைசி வயசுல பிறந்த பிள்ளைனால அவன் ரொம்ப செல்லமா காலில் முள்ளு கூட குத்தாத அளவு பார்த்துருப்பான். அப்படித்தானே, ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பிள்ளைய நம்ம என்ன பண்ண மாட்டோம், தனிங்க கூட விட மாட்டோம், தூக்கி வச்சு என்ன பண்ணிட்டு இருப்போம், கொஞ்சிட்டு. ஆனால் அவங்க இளம் வயதுல வயசான நாட்கள் பிறந்தனால ரொம்ப எல்லா பிள்ளைகளை காட்டிலும் ஒரு செழிப்பா, எல்லா பிள்ளைகளை காட்டிலும் பெஸ்டா, எல்லா பிள்ளைகளை காட்டிலும் ட்ரெஸ் பலவர்ணாக்கி கலர்லாம் ஜிகி ஜிகி ஜிகின்னு போட்டுருப்பான். யோசிச்சு பாருங்க, 4 பேர் ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருப்பான், கோட் ஷூட் விளையாடிப்பான். யோசிச்சு பாருங்க, ஆடு மேய்க்கிற கோட் ஷூட் டை போட்டுட்டுனா எப்படி இருக்கும். ஆடு மேய்க்கிறான், ப்ரொஃபஷனலா, லெக்சரா, டீச்சரா ஒன்றும் புரியாது. ஆனால் இவருக்கு மட்டும் பல வர்ணாங்கியை கொடுத்து ஜிகி 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 ஆண்டு நீக்க வச்சிருக்கான். இதே ஒரு பொறாமை என்ன பண்ணியிருக்கோம், உண்டு பண்ணியிருக்கோம். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் தான் அவன் சகோதரன் மனத்துல கிரியை செய்தார் என்று. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவங்க முக்கியமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் சகோதரன் தான். யோசேப்பை பார்க்கலாம், யோசேப்போட வாழ்க்கையில கிரியை செய்த ஆண்டோட திட்டத்துக்கு சரியாய் போன ஆட்கள் அவரோட சகோதரர்கள். எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? ஏன்னா அவன் சகோதரன் இல்லைன்னா குழியோட அனுபவம் வந்திருக்காது, விற்கப்பட முடியாது, சரியான தேசத்துல போய் உட்கார வைக்கிறதுக்கும் வீட்டில செல்லப்படியா உட்காந்து பாலை கொடுக்க தூங்க வச்சு அடுப்படை வச்சு உட்காந்துருப்பாங்க. யோசேப்பு இவராக அவன் சந்ததி காக்கப்பட்டது. அல்லேலூயா, புரியுறதா? யோசேப்பு ஒரு வேளை அவன் வீட்டிலே இருந்திருந்தான்னா பஞ்ச காலத்திலே அவன் சந்ததி மறித்து போயிருக்கும். அதற்கு யோசேப்பு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். முதல்ல என்ன பண்ணோம், யோசேப்பு தன் வீட்டை விட்டு சான்ஸே கிடையாது. அப்பா விட மாட்டார், அப்பா விட மாட்டார். அப்பாவுக்கு தெரியாம ஒரு பிளானை அப்பா போடுவார். என்ன பண்ணுவாரு, அவன் சகோதரர்கள் தூரத்திலே வரதை கண்டு அவனை சாகடிக்கும்படியாக எத்தனைத்தார்கள். நல்ல கரடி மீனோட போயிட்டு இருக்கான், போய் கொடுத்த ஸ்பீடுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு குடியத்துக்கு அடிச்சு என்ன பண்ணாங்க, சொப்பன வசம் வரும். சொப்பனக்காரன் என்ன பண்றான், சொப்பனக்காரன் வரான். நீங்க சில வார்த்தைகளை நோட் பண்ணீங்க, சொப்பனக்காரன் வருகிறான். அந்த காரன் நான் கேட்பேன், பின்னாடி ஒரு வார்த்தை இருக்குன்னா பின்னாடி ஒரு வார்த்தை இருக்கு. சொப்பனக்காரன் வருகிறான். இவருக்கு தெரியும், ஆண்டவரே நான் சும்மா இருந்திருப்பேன், தரிசனம் கொடுத்தது யாரு, நீங்க. என் வாழ்க்கையில சொப்பனத்தை கொடுத்து இதே மாதிரி செய்ய சொன்னது யாரு, இப்போ என் வாழ்க்கை இப்போ குழியில. ஏன் குழியின் அனுபவம் உங்க வாழ்க்கையில அநேக நேரத்தில் வந்து எத்தனை பேருக்கு ஒரு குழியின் அனுபவம்? குழியின் அனுபவம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், என்னன்னா உங்களால மூச்சு விட கூட முடியாது, எல்லா பக்கமும் நெருக்கப்படும். ஆக்சிஜன் லெவல் குழி உள்ள போயிட்டே இருக்கும் போது நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் என்ன ஆகிட்டு இருக்கும், குறையும், திணற ஆரம்பிங்க. எத்தனை பேருக்கு இக்கட்டான நம்ம திணறி இருக்கும். அந்த அனுபவம் வந்துச்சுன்னா ஆண்டவரை நன்றி சொல்லுவோம், ஆண்டவரே யோசேப்பு குழியின் அனுபவம் வந்தது. ஏன்னா யோசேப்பை குழியில போட்டது வேற ஆள் இல்லை, கூட பிறந்த சகோதரன். ஒரே ரத்தம், ஒரே ரத்தம். யோசிச்சு பாருங்க, வேற ஆள் போட்டதை கூட அவங்க மன்னிச்சு விட்டுருலாம். உங்க கூட பிறந்தவன உங்களுக்கு விரோதமா கையை தூக்கும் போது, உங்களுக்கு விரோதமா எழுப்பும் போது யோசேப்போட மனநிலைமை எவ்வாறாக இருக்கும் யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னா? மேலே உட்காந்து அந்த நல்லிரும்பை கடிச்சு சாப்பிட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி அவன் மேலே அடிச்சிருப்பாங்க. அப்படித்தானே சாதாரண இந்த உலகத்துல இன்சல் பண்ணாலும் எப்படியோ இன்சல் பண்றாங்க. ஆனா யோசிச்சு குழியில இருக்கும்போது மேல உட்காந்து பிரியாணியோ இந்த சிக்கன் 65 காடையோ எத்தையோ சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வந்தான். அவன்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டு எடுத்துட்டு வந்தவன குழியில போட்டு சாகடிக்க பார்க்குற உலகம் இது. அது நம்மள்டேருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு நம்மளை கீழே தள்ளுகிறதானே உலகம். உண்மையா இல்லையா? இதுதான் உண்மை. உங்கள்கிட்ட எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்க முடியுமோ தாங்க, வாங்க,
ஆசீர்வாதம் வந்துட்டு உங்களால் ஆசீர்வாதம் கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஓரமாக போய் நில், எப்போ சொல்லணும் அப்போவான். யோசேப்போட வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது அந்த குழியின் அனுபவம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது தண்ணி இல்லாத கிணறு, குழி. அதை பார்த்து போடும்போது கை உடஞ்சிருக்கலாம், கால் உடஞ்சிருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஆனால் அவனுக்கு அப்பயும் அவன் சகோதரனை வைத்து ஆண்டவர் திட்டத்தை மீண்டும் ஒரு திட்டத்தை போடுகிறார். அல்லேலூயா. மாஸ்டர் பிளான் நம்ம ஆண்டவர் போல ஒரு மாஸ்டர் பிளான் போடுறதுக்கு எந்த மனுஷனால முடியாது, எந்த தெய்வத்தாலையும் முடியாது. ஏன்னா சரியான நேரத்துல தகப்பனை விட்டு என்ன பண்ணிட்டாரு, தூக்கிட்டாரு. அங்க இருந்தாலும் யாக்கோபு விட மாட்டான், யாக்கோபு செத்து போயிடுவான். இந்த எல்லாத்துக்கும் காரணம் யாத்தமா, யாக்கோபு தான். எல்லாத்துக்கும் காரணம் யாரு, யாக்கோபு தான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆபிரகாம் தான். ஏன்னா ஆபிரகாமுக்கு அந்த ஆண்டு அந்த வாக்குத்தத்தத்தை உன் சந்ததியை நல்லா பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருக பண்ணு சொல்லி திடீர்னு ஒரு பஞ்சத்துல குடும்பமே சாகணும்னா தேவன் கொடுத்த வாக்கு என்ன பண்ணிடும், அழிஞ்சு போயிடும். தேவன் கொடுத்த வாக்கு என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். அந்த அழியாம இருப்பதற்காக ஆபிரகாமுக்கு யாக்கோபுக்கு கொடுத்த தரிசனம் அழிந்து போகாம இருக்கிற ஆண்டு ஆபிரகாமுக்கு யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு அழியாம இருக்கணும்னா யோசேப்பு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே ஏற வேண்டும். அப்போல்லாம் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண வேணும், நிறைவேறும். கூட போறதுனால சகோதரனால பகைப்பை உண்டாக்குனது, அவன் இருதயத்துல கசப்பை வைத்தது தேவன் என்று சொல்ல முடியும். அவர் ரொம்ப பாசத்தை காட்டி வளர்த்தாங்கன்னா தேசத்துல பஞ்சத்துல குடும்பமா செத்து போயிருப்பாங்க. புரியுதா? இதே போலதான் அந்த யோசேப்போட வாழ்க்கையில குழியின் அனுபவம் வந்துச்சு, அவமானத்தின் அனுபவம் வந்துச்சு, கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்மள சொல்லுவாங்க சபை 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 சபைன்னு சபைக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் பேச வைக்கிறார், ஆண்டவர் வைக்கிறார். ஏன்னா உன் பின்னாடி உன் தலையை நிமிர செய்யும் போது அதை பார்ப்பதற்கு ஒரு ஆட்கள் வேணும், இல்ல பார்க்க ஆட்கள் இல்ல. உன் வாய் சொன்னதை பாலை வச்சு உன் தலையை நிமிர ஆண்டு என்ன பண்ணுவாரு, நீ ஏசுன்னு போயிட்டே இப்படி உட்காந்துருக்கியே அப்படின்னு சொன்ன ஆளு கண்கள் பார்ப்பதற்கு அவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆளை பேச வைப்பதற்கு ஆண்டால் கூடும். அல்லேலூயா. ஏன்னா அதே வாயால ஆண்டவர் உன் தேவன் தான் பெரியவர் என்பதை சொல்ல வைக்க வேண்டும் என்றால் அவன் வாயாலே தேவனை தூசித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, புரியுதா நான் சொல்றது? நான் என்னோட மெசேஜ் புரிகிறதா? புரியுது. சரி. அதே போல யோசேப்போட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா தரிசனம் தன் மனதை விட்டு நீங்காம இருக்கணும். என்னவா இருக்கணும்? அநேகருக்கு நான் கேட்டேன், ஏற்கனவே கேட்டேன், ஆண்டு கொடுத்தவங்களுக்கு ஆண்டு கொடுத்த தரிசனம் என்ன? யாருக்கு தெரியும்? வாழ்றோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், சம்பாதிக்கிறோம், வாழ்றோம், சமைக்கிறோம், தூங்குறோம். அதானே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நபருக்கும் குறிப்பிட்ட தரிசனத்தை என்ன பண்ணியிருக்கார், வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் ஒரு மாதங்களே நடக்கும், அந்த தரிசனம் ஒரு வருடத்துல நடக்கும், அந்த தரிசனம் சாப்பிடுறது முதல் நாள் கூட நடக்கும். இல்லைன்னா சாகிற அடுத்த நிமிஷம் கூட என்ன பண்ணணும், நிறைவேறும். அது பொய் சொல்லாது. சொல்லுங்க, அந்த தரிசனத்தை நீங்களே மறந்துருக்கலாம். நீங்களே என்ன பண்ணிருக்கலாம், நீங்க ஒண்ணு இல்லை போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சமைச்ச சாப்பாடு என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வீட்டில் ஒரு ஆள் புளிக்குழம்பு சொல்லுவோம், ஒரு ஆள் கறி குழம்பு சொல்லுவோம், ஒரு ஆள் குழம்பு சொல்லுவோம். சாப்பிட்ட சாப்பாடே மறந்து. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் 13 வருஷம் 17 வயதுல அவன் அடிமையா போறான். இங்க போறான், 2 முறை விற்கப்படுறான். என்ன பண்றான், குழியில விழுந்து ஆளு சரியான இடத்துக்கு போகணும். சரியான இடத்துக்கு போகணும்னா 2வது விற்கப்படணும். முதலாவது குழியோட அனுபவம் தகப்பனிட்டு பிரிக்க வேண்டும். 3வது விற்கப்பட வேண்டும். என்ன பண்ணும், விற்கப்பட வேண்டும். ஏன்னா அவன் சுயநதிவாதி என்றதை என்ன பண்ணணும், மாறணும். என்னால முடியும் என்றதான நம்பிக்கையை இழக்கணும். என்னால முடியும் என்றதான நம்பிக்கை என்ன பண்ணணும். அநேகருக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா என்னால எல்லாம் முடியும், ஆண்டு தேவையில்லை அப்படின்னு சொல்ற எண்ணத்துல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் அழிக்கப்பட வேண்டும், நம்முடைய திட்டங்கள் அழிக்கப்பட வேண்டும். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய திட்டம், உம்முடைய தரிசனம் அப்படின்னா நம்முடைய தரிசனம், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் விற்கப்பட வேண்டும், புதைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய தரிசனம் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறும். அநேகருக்கு நம்ம 2 பிளான் வச்சிருப்போம், ஒன்று ஏ, இன்னொன்று பி. ஏ பிளான் சக்சஸ் ஆகணும்னா பி பிளான் என்ன பண்ணிப்போம், யூஸ் பண்ணிப்போம். ஆண்டு அந்த பிளானே வைக்கிறதே கிடையாது. வச்ச ஒரே பிளான் தான், எக்ஸாக்ட் தான், நேரம் வெயிட் பண்ணிடுவார். அது கேப்ல எங்க வேணாலும் பூந்துவா, கடைசியில் வரது இங்கே தான் நிற்கணும். ஏபிசிடி
இசட்ல தான் இது பண்ணோம் முடிப்போம், அப்படித்தானே? டபுள்யூ ரெடி பண்ணுவீங்களா? ஏபிசிடியை ஃபில் பண்ணணும்னு சொன்னால் இசட் தான் வரணும். ஆண்டு சொல்லிட்டார், உனக்கு போட்ட கோடு இசட்ல தான் முடிக்கணும். அப்போ நீ இடையில நீ எங்கே வேணாலும் போ, எந்த லெட்டரை வேணாலும் உள்ள சேரு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் நீ நிற்க வேண்டிய இடம் லாஸ்ட் ஏன் தரிசனத்துக்கு தான் நிற்கணும். இந்த யோசேப்போட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 2 முறை ஃபர்ஸ்ட் வரை விற்கப்படுறான், ரெண்டாவது முறை விற்கப்படும் போது சரியான கைக்கு போய் என்ன பண்றான்? விற்கப்படுறான். நம்முடைய வாழ்க்கையும் சில நேரங்களில் ஆண்டவரே என்னை உயர்த்துவார்னு சொன்னீர், ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருக்கும். சம்பந்தமே இல்லாம தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சரியான தரிசனத்தை கொண்டு போக ஆண்டவர் எத்தனை இருந்தால் அது தரிசனத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவர் இருக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில் தரிசனம் இருக்கு? கைத்து காட்டுங்க. என்ன தரிசனம் அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்த பிள்ளைகள், ஆண்டவரே எனக்கு கொடுத்த கணவன், ஆண்டவரே எனக்கு எல்லாத்தையும் நான் சேமமாக செழிப்பாங்க அப்படி சேர்த்துருப்பாங்க. பரலவ நீங்களும் உங்கள் பிள்ளையை சேர்க்கணும்னு தான் முடியாது. என்ன பண்ண முடியாது? ஆண்டவரே எனக்கு கொடுத்த பிள்ளை நான் பத்திரமா போகிறோம், பஸ் ஏறி தஞ்சாவூர் பஸ்ஸாக போகிறோம், நேராக பஸ் ஏறி உட்காந்து தஞ்சாவூர் போய் இறங்குற வரைக்கும் கையை பிடிச்சி தஞ்சாவூர் போய் ஸ்கூலில் விட்டு வர முடியும்? முடியாது. அவன் வாழ்க்கையில் பாதியில் வாழ்கிற வாழ்க்கை அவன் கையில் இருக்கு. பரலோகம் சேர்க்கறது அவன் தரிசனம் இல்லை. உன் வாழ்க்கையில ஆண்டவன் தனிப்பட்ட தரிசனத்தை வைத்திருப்பான். அல்லேலூயா. சில பேருக்கு என்ன தரிசனமே தெரியாது. எதுக்கு ரட்சிக்கப்பட்டோம், எதுக்கு சபைக்கு போறோம், எதுக்கு ஜெபம் பண்றோம், என்னத்துக்காக நம்ம பைபிள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுற ஒரு தரிசனமே இருக்காது. யோசேப்புக்கு 17 வயதுல உண்டான தரிசனம் அவன் இருதயத்தில் ஆணித்தரமா எண்ணப்பட்டது. நம்ம நினைக்கிறோம் தினமும் சம்பாதிக்கணும், தினமும் சாப்பிடணும், தினமும் தூங்கணும், எல்லா மனுஷனை கூட ஒரு நாள் சாகணும். அது ஆண்டோட பிளான் அல்ல, யோசேப்போட பிளான். நம்மளை குறித்து உங்கள் மூலியமா எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் வாழ வைத்திருக்கிறீர்கள், எத்தனை பேர் சத்தியத்தை சொல்லி இருக்கிறீர்கள். ஆண்டோட தரிசனத்தை நீங்க கேட்க முடியுங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கை நினைப்பீங்க, ஆண்டவரை இந்த குளிர் அனுபவ வாழ்க்கையில் அனைவரும் என்ன பண்ணணும், உன் வாழ்க்கையில படுற கஷ்டத்தையே ஆண்டோட தரிசனம் கொடுத்துட்டாரு, அதனால கஷ்டம், அதனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். அது கிடையவே கிடையாது. நம்ம தரிசனத்தை விட்டு மாறி ஓடும்போது தான் ஆண்டு சில பாடுகளை, சில பிரச்சனைகளை என்ன பண்ணுவாரு. ஏசு என்னைக்குமே நம்ம ஆண்டோட கூட இருக்கிறதுக்கு பெரிய காரியமே கிடையாது. தேவன் என்னோட இருக்கணும். யாரோட இருக்கணும்? மோசே கர்த்தரோடு கூட இருந்த. ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு மட்டும் தான் இருக்கணும், கர்த்தரோடு தேவனோடு சஞ்சரித்தான். ஆபிரகாமோடு கர்த்தர் கூட இருந்தார். மோசையோடு கர்த்தர் கூட, யோசேப்போடு கர்த்தர் கூட, அவர் தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆண்டு நம்ம போய் அவர் கரத்தை பிடிச்சிட்டு வச்சிருக்கோம். ஏன்னா அப்பப்போ ஆண்டை விட்டுட்டு ஓடி போயிட்டு ஆண்டவர் நன்மை செய்து ஆண்டவரே ஆண்டவருக்கு ஒரு நன்மை செய்யலாம். இவரை போல கடவுள் நான் நம்பி வந்ததுக்கு மிச்சம் ஆளுகையும் கண்ணீரும் பள்ளத்தாக்கும் துன்பமும் துயரமும் வேதனையும். இதுதான் யோசிப்போட வாழ்க்கையில் அதே தான் நடந்தது. நீங்க கொடுத்த தரிசனம் என் வாழ்க்கையில என் தகப்பனை கிட்ட பிரிச்சது. 2வது என் சகோதரனிடத்திலிருந்து அன்பை பிரிச்சது. யோசிச்சு பாருங்க, தகப்பனுடைய அன்பு கிடைக்கல. 2வது தன் சகோதரன் கூட பிறந்த சகோதரனுடைய அன்பு என்ன பண்ணல, கிடைக்கல. அம்மாவோட அன்பும் கிடைக்கல, ஃப்ரெண்ட்ஸோட நட்பும் கிடைக்கல. ஏன்னா அடிமை தனக்குன்னு எதுவுமே செய்ய முடியாது. தனக்குன்னு எதுவுமே எல்லாத்தையும் இழந்து தனி மனிதனா நிக்கல, ஆண்டரோட கூட நின்னான். அடுத்து பாத்தீங்கன்னா தரிசனம் நம்மை சரியான பாதையில் என்ன பண்ணுமா, நடத்தும். எடுத்து வாசிங்க 34 14 15. மெசேஜ் நிறைய வசனமாக கோட் பண்ண மாட்டேன், சில வார்த்தைகள் தான் கோட் பண்ணுவேன். நல்லா பார்த்துக்கிட்டு வீட்டில் போய் நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே வசனத்தோடு தான். ஆதியாகமம் 37 14 15. இங்க ஒரு ஆள் சொல்றாரு, நீ எனக்கு மறு செய்தி கொண்டு வா. எங்க வருது? ஆண்டவர் போட்ட பிளான்ல யோசேப்பு தான் கடைசி. நீ பார்க்குற பையன் யோசேப்பை பார்க்கறது தான் கடைசி. அப்படி யாக்கோபுக்கு என்ன பண்ணாரு,
தெரியாது, யோசேப்புக்கும் தெரியாது நான் திரும்பி வீட்டுக்கு போவானான்னு. இதுதான் கடைசி 2வது படிங்க. வீட்டுல இருந்து வீட்டாரை என்ன பண்ணா 28 என்ன பண்ணணும் படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 36. இப்போ சரியான இடத்துக்கு என்ன பண்ணிட்டா யோசேப்பு? எத்தனை கை மாறி எத்தனை வேலை பேசி ராஜாவா வந்து நிற்க வேண்டும். ஆண்டு திட்டத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டு திட்டத்தை என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில சொப்பனம் என் திடீர்னு வந்து காலில் விழுந்துருவான் அப்படின்னு இல்லை, எப்படி உயர்த்தி ஆண்ட காலை உள்ள வைக்கிறாங்க மேட்ரு. இங்க பார்த்தீங்கன்னா யோசிப்பு அனைத்து யோசிக்கலாம். நான் அடிமையாக போறேன், விற்கப்பட போறேன், என் காலில் வந்து விழுறதுக்கு அடிமையில நான் தான் என் சகோதர காலில் விழுந்து காப்பாற்றுங்க அப்படின்னு கெஞ்ச வேண்டிய நிலைமை உண்டாக்கலாம். அநேக நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே நமக்கு நடக்கக்கூடிய சாதகமாக இருக்கிறதான காரியங்கள் எல்லாம் அப்படியே திரும்பி நமக்கு விரோதமாக என்ன பண்ணலாம்? நிற்கலாம். வாய்ப்பே இல்லை. அடிமை ஜெயிலில் காலை ராஜாவை மாற்ற முடியுமா? காலில் போய் விட முடியுமா? இவன் கெஞ்சணும்னா அவன் சகோதரன் காலில் போய் விழுந்து கெஞ்சணும், என்னை காப்பாற்று, நீ வித்த பணத்தை மீண்டுமா கொண்டு வந்து என் சகோதரத்தை கொடுத்து என்ன பண்ணு, பத்திரத்தை கொடுத்து என்ன பண்ணு, காப்பாற்று. கெஞ்ச வேண்டியாது யாரு? யோசேப்பு. ஆனா தேவனுடைய திட்டம் மாற வேண்டும். ஆனா அவன் திட்டத்தில் மாறல. அடுத்தது பார்த்தீங்கன்னா 40:23. சீக்கிரம் இன்னொரு ஆள் வர பார்க்கணும். ஆனாலும் அவனை மறந்து விட்டான். நான் பாதி அப்படியே மெசேஜ் பண்ணி தள்ளிட்டேன். ஓகேவா, டைம் இன்னும் 1/2 மணி நேரம் போச்சுவா. அவனை மறந்துட்டான். யோசேப்பு வாழ்க்கையில யோசேப்பு என்ன பண்ணிட்டான்? அப்பாவை மறக்கப்பட்டான், வீட்டாளரை மறக்கப்பட்டான், அவங்க அப்பா செத்துட்டாருன்னு சொல்லி தலைமொழிகிட்டாரு. பிள்ளை அண்ணன் தம்பி என்ன பண்ணிட்டான்? ஒளிஞ்சு போயிட்டான்னு சொல்லி சந்தோஷமாயிட்டான். அவன் குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இங்க ஜெயில இருக்கிற ஆளு என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். மறக்க வச்சது கர்த்தர். அல்லேலூயா. மறக்க வச்சது யாரு? நீங்க அநேக சொந்தக்காரங்க மறந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. மறக்க வச்சது யார் தான்? கர்த்தர். ஏன்னா நீ ஒரு காலம் அவன்கிட்ட போய் கையேந்தி நிற்க கூடாது என்பதற்காக நீ ஒரு போய் எனக்கு உதவி செய்ய அவன் வீட்டு மாசம் தேடி நிற்க கூடாது. நீ தேடி போனீங்கன்னா ஆண்டரை மட்டும் தேடி போகணும்னு சொல்லிட்டு மறக்க வச்சிருப்பாரு. அதுல மறந்துட்டான். ஏன்னா அந்த குறித்த காலத்துல யோசிப்பு வெளியில கொண்டு வரணும். திடீர்னு ஆண்டு கொண்டு போயிட்டு பதவி கொடுத்துட்டான். யோசிப்பு தலைகாலாம் புரியாது. அவன் பழி வாங்குற என்ன அடிச்சு நின்றுட்டான் அப்படின்னா ஆனா கிடையாது. ஆனா ஆண்டவர் அவனை சரியான நேரத்துல, ஆண்டவர் சரியான குறித்த நேரத்துல வைத்து நாளைக்கு பஸ்ல ஏறிட்டு பஸ் டிரைவர்கிட்ட போயிட்டு எத்தனை மணிக்கு பஸ் போய் சென்னை போன கேளுங்களேன், அசிங்கமா திட்டுவான். உண்மையெல்லாம் சொல்றேன். யாருமே பஸ் டிரைவர்கிட்ட போயிட்டு டைமிங் மட்டும் கேட்கக்கூடாது. எத்தனை மணிக்கு போகும் கண்டக்டர்கிட்ட கேட்கலாம். போய் சேர்றப்போ போவியா, போய் உட்காரு பையன், ஏறப்ப எப்போ போய் சேரும்னு கேட்குறேன். புரியுதா? கேட்க மாட்டேன். அதனால என்ன பண்ண மாட்டாங்க, பஸ் டிரைவர்கிட்ட கண்டக்டர்டா போயிட்டு எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும், போய் சேரும் அப்படின்னு கேட்பான். டிரைவர்கிட்ட போய் கேட்க மாட்டேன். ஏன்னா அவன் போகும்போது என்ன பண்ணுவோம். அதனால வாயத்தோட அதே போல யோசிப்போட வாழ்க்கையில ஆண்டவர் அந்த ஜெயிலோட ஆளுக்கு ஞாபகத்தை உண்டாக்கி இருந்தாருன்னா அப்பயே கொண்டு வந்திருப்பார். யோசிப்பு பரிசுத்தவான் என்று நிரூபிக்க ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விருக்கு. அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோசிப்புக்கு பாவம் வருகிறது. பாவம் செய்யாமல் ஆண்டோட சமூகத்தை அந்த பாவத்தை விட்டு நம்ம ஆண்டோட சமூகத்தை விட்டு ஓடி ஒழித்து கொண்டான். இதே போல யோசிப்போட வாழ்க்கையில எதையும் என்ன பண்ணல, மறக்கவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா தன் தரிசனம் நேரத்தில் அவன் உயர்த்தப்படும். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் தரிசனத்தை என்ன பண்ணணும், எதிர்பார்க்கணும். 2வது தரிசனம் நம்ம மனதை விட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்காம இருக்கணும். 3வது தரிசனம் குறித்த நேரத்தில் நம்மை உயர்த்தும். குறித்த நேரத்துல இஷ்டத்துக்குலாம் ஆண்டவன் உயர்த்தணும்னு அவருக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இஷ்ட நேரத்துக்குள்ள பணக்காரன் ஆகிட்டு வச்சுங்களேன், நீங்க அப்படியே பணக்காரன் ஆகிட்டு அந்த வாரத்துலாம் ஆகும்னு இருப்பீங்க. சரியான நேரத்துல ஆண்டவன் உயர்த்தினார்னா அதோட மகிமை, அதோட வேல்யூ நீங்க யோசிப்போம். என் பிள்ளை ரசிக்கவே பட மாட்டான், என் பிள்ளை ரசிக்க மாட்டான், யான் சொல்ல மாட்டான், நீ சொல்லி யான் சொல்லணும் இல்லை. ஆனா ஆண்டவர் அவர் குறித்த நேரத்துல ரசிக்கப்பட வைத்தாருன்னா அவன் அன்பு அவனுக்கு ருசித்து அந்த அன்புல அவன் மூழ்கி அவன் எடுத்துக்க ஞானஸ்தானம் தான் பேசுறாரு. அது
அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 41 சாரி 39 21 23 39ஆம் அதிகாரம். கர்த்தரோ நீ யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே விட்டு விலகி ஓடிட்டாங்க, அப்படித்தானே? தனி மரம் உயர்த்த முடியாது எந்த சூழ்நிலையில. நம்ம வாழ்க்கை இப்போ நம்ம சொல்லுவோம், அநேகம் சொல்லுவோம், என் வாழ்க்கை மேலே வரணும், நான் பிஸ்னஸ்ல பெரிய ஆளாகணும்னா யாராவது கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணாமல் நான் என்ன பண்ணிடுவேன், கொஞ்சம் கை தூக்கி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணிடுவேன், மேலே வந்துடுவேன். ஆனால் யோசிப்புக்கு கை தூக்கிறதுக்கு ஆளே எங்கேருந்து ராஜாவை வருது? ஆனால் கை தூக்க ஒரு ஆள் இருந்தாரு. வசனம் சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு அவன் கரத்தை பிடித்தேறான், அவன் கிருபை வைத்து. புரியுதா? இந்த ரெண்டு வார்த்தை முக்கியம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இரண்டாவது, அவன் மேலே கிருபை வைத்தது. கிருபை யாருக்கு தரப்படும்னா தகுதி இல்லாத ஆளுகளுக்கு தான் பண்ணப்படும். யோசேப்புக்கு என்ன தகுதி இருக்கு? ராஜாவாக்கணும்னா, பெரிய ஆளாகணும்னா. ஃபர்ஸ்ட் அடிமை, ரெண்டாவது பாவி. ரெண்டாவது யாரு? பாவி. ராஜா யார் சொன்னா, என் வீட்டிலே கை வைக்க பார்த்தான், அவன் எப்படி நான் தலைவன் ஆகணும்? கேட்போமா? கேட்க மாட்டான். வாய்ப்பே இல்லை. தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டுடைய கிருபையை கொடுத்து அவன் கண்களில் கிருபை உண்டாக்கி அவன் பெரிய ஆக்கிறதுக்கு உண்டாக்குறான். ரெண்டாவது 41 12 16, இன்னொரு ஆள் 42 9 6. இப்போ புரியுதா? அவன் சகோதரன் பேசுற வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவர் தலையிலே போடவில்லை. இதோ வருகிறது யார்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப யோசிப்பு வருவார். அப்போ சகோதரன் வார்த்தை சொல்லுவான், இதோ சொப்பனக்காரர். தீர்க்க தரிசனமான வார்த்தை. அது இப்ப புரியுதா? அது மாம்சத்துல செய்யப்பட்டதான காரியங்கள் அல்ல, அது தேவனால் அருளப்பட்டு உந்தி தள்ளப்பட்டு அவன் காரியத்தை நடப்பிக்கப்பட்டார். அதே வார்த்தை இப்ப இங்க வருதும். இந்த சொப்பனக்காரன் எங்களுக்கு நம்ம கண்டுதானே, சொப்பனத்தை சொல்வதற்கு ஒரு சொப்பனக்காரன் என்ன பண்றான்? என் சொப்பனத்தை தெளிவா சொல்வதற்கு ஒரு ஆள் இருக்கிறான். இதே வார்த்தை ஆண்டு சொல்ற, டேய் உனக்கு கொடுத்த சொப்பனம் சாதாரண சொப்பனம். இப்பதான் யோசிப்பு நினைப்பான், உண்மையாகவே 17 வயதுல வந்த சொப்பனம் ஆண்டு கொடுத்ததான சொப்பனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்க்கும்போது வசனத்தில் அதிகமாக சொல்லிடுறேன். அதே போல யோசிப்பு திடீர்னு என்ன பண்ணிடுறான், சொப்பனத்தை ராஜாவுக்கு சொல்றான். ராஜா அவனை மேன்மைப்படுத்தி அவனை உன் கையை அசைக்காம ஒரு ஆளையும் என்ன பண்ணாத, கீழே விடாது. அப்படித்தானே? எல்லாத்தையும் ஆண்டு நிறைவேற்றுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் சகோதரன் எல்லாம் வந்து அவனை கீழே விழுந்து தர குப்பர விழுந்து அவன் என்ன பண்ணாங்க, வேணாங்கி நாங்கள் வாசிங்க அந்த வசனத்தை. யோசேப்பின் சகோதரர்கள் முகம் குப்பிர தரையிலே சாஷ்டாங்கமா. எப்படி? ஃபர்ஸ்ட் அதிகத்தை சொல்லுவாங்க, நாங்கள் உங்களை வணங்குவோமோ. ஆனா இப்போ சாஷ்டாங்கமா விழுந்து குப்புற காலிலே விழுந்துட்டான். விழுந்து நான் யாரு? இப்ப புரியுது ஆண்டோட பிளானு. அடிமையா விற்கப்பட்ட யோசேப்புக்கு ஒரு அடிமை வைக்கப்பட்டது. எந்த மனிதனாக அடிமையாய் கொண்டு போகப்பட்டானோ அதே நபரை சொல்லுங்க, அதே நபரை நமக்கு அடிமையாய் கொடுப்பார். புரியுதா? இப்ப புரியுதா? ஆண்டோட இந்த யோசேப்போட வாழ்க்கையில சரி, ஆண்டோட கரம் அடிமையா விற்கப்பட்டான். நான் அடிமையான்னு கேட்டான், என் பாதத்தை விழுவானான்னு கேட்டான்னா யாரு சொன்னானோ அதே ஆளு அடிமையா, யாரால் அடிமையாக்கப்பட்டானோ அவர்களே அடிமையாக மாற்றப்பட்டார்கள். இதுதான் ஆண்டவர் வாழ்க்கையில. என் வாழ்க்கையிலையும் தரிசனம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த தரிசனம் சரியான பாதையை நடத்தும். அந்த தரிசனம்
யாராலும் வாழ்க்கையில வந்து இடையில பேசிட்டு, இடையில நிந்திச்சுட்டு, நீ இடையில தூசிச்சுட்டு, அவமானப்படுத்தி, நிந்திச்சு, அசிங்கப்படுத்தி, வியாகப்படுத்தி நம்ம தரிசனத்தை குறித்து, ஆண்டு கொடுத்த தரிசனத்தை திட்டத்தை குறித்து பேசினார்களோ, அதே வாயை திறந்து அறிக்கை செய்யும், ஆண்டவனோடு இருக்க அவன் தரிசனம் பெரியதுன்னு சொல்லி. அல்லேலூயா. இது மறைக்கப்படாத தரிசனம். இன்னொன்று பார்க்க போறோம் 10 நிமிஷத்துல. மறைக்கப்பட்ட தரிசனத்தை நம்ம பார்க்க போறோம். எலியா. அல்லேலூயா. தீர்க்கமாய் உரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசி தான் எலியா. அவர் சொல்லிட்டார் என்றால் வானத்திலிருந்து மழை வராது, வானம் தன் பலனையும் கொடாது. அதே போல தீர்க்க தரிசி எலியா. எலியாவை பார்த்தீங்கன்னா, எலியா வைத்து சிலரை பயன்படுத்தினார். எப்படி யோசேப்போட வாழ்க்கையில அவங்க அப்பா, அவங்க அண்ணன், தம்பி எல்லாரையும் வைத்து அந்த சிறைச்சாலைகள், அந்த அதிபதிகள் வைத்தார்களோ, இவங்க மூலியமா, யோசேப்பு மூலியமா தான் யாக்கோபு சந்ததி காப்பாற்றப்படணும். ஏன் யோசேப்புக்கு குழியின் அனுபவம், ஏன் சிறைச்சாலை அனுபவம்னா, யாக்கோபுடைய சந்ததி காப்பாற்றப்பட வேண்டும். ஓகே, அதை ஃபினிஷிங் பண்ணல, அப்படி சொல்கிறேன். யாக்கோபுடைய சந்ததி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் யோசேப்பு கடத்தப்படணும், அடிக்கப்படணும், மிதிக்கப்படணும், ராஜாவாக மாற்றப்படணும். யோசேப்பு மூலியமாக யாக்கோபின் சந்ததியை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக யோசேப்போட வாழ்க்கையில விளையாண்டதான வாழ்க்கை. அல்லேலூயா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா எலியா மூலியமாய் ஆண்டு விளையாண்டதான காரியத்தை பார்ப்போம். என்ன அப்படி எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17:13 வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா போயிடுவோம். 9 நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒரே கல்ல 2 மங்க அடிக்கிறாரு. ஒன்று ஃபர்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா சாரிபாத் விதவை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாக போறதான விதவைக்கு என்ன பண்றாரு, போறாரு. அங்கே போய் ஃபர்ஸ்ட் கேரிட்டு நாற்றங்கரையில் போய் உட்காரு, பயந்து ஒளிஞ்சு கொண்டிரு. அதான் சொல்லி ஒளிஞ்சு கொண்டிரு. இவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆண்டோட தரிசனம் என்னன்னு பெற்றுக்கொள்ளல. என்ன ஆண்டோட தரிசனம்? ஏன் ஆண்டவரே, நான் தீர்க்கதரிசி இவ்வளவு பயங்கரமா ஒப்பிச்சேன், இவ்வளவு பயங்கரமா சொன்னேன், இப்போ சாதாரண ஒரு மனுஷனுக்காக பயந்து ஒடுங்கி ஓடுறான். ஏன்? தரிசனம் தெரியல, அவன் உயிர் பெருசாயிடுச்சு. எத்தனையோ ராஜாக்கள் நின்று சவால் விட்டதான எலியா சாதாரண ஒரு பெண்ணுக்கு பயந்து, சாதாரண எசபேலுக்கு பயந்து ஓடுறான். ஏன்னா தரிசனம் ஆண்டு ஏன் ஓட வைக்கிறான்னு சொல்லி ஒரு தரிசனத்தை அறியாத மனிதனாய் ஓடுகிறான். என்ன தரிசனம் தெரியுமா? இருக்காது, கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்ல. ஓகேவா? அந்த தரிசனம் என்னன்னு தெரியல. ஆண்டு போ வைக்கும் போதே ஆண்டவரால் காப்பாற்றப்பட வேண்டியதான குடும்பங்களை எலியா மூலியமாய் காப்பாற்றுகிறார். எலியா மூலியமாய் காப்பாற்ற வேண்டிய குடும்பங்களை 2 குடும்பங்கள் என்ன பண்றாரு, காப்பாற்றி அதுக்கு ஆண்டு ஆகாரத்தை கொடுத்து பஞ்சகாலம் வரைக்கும் நீ தானே சொன்ன தீர்க்கதரிசனமா மழை வராதுன்னு ஓ வாய முடியாம இப்ப 2 குடும்பத்தை பாட்டு காப்பாற்று அப்படி சொல்லி காப்பாற்ற வைக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே எலியா பயந்து அதுக்கு அதிகத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ நின்று சவால் விட்டு ஆண்டை காட்ட சொல்லிட்டாரு சொல்லி தீர்க்கதரிசனத்தை வர சொல்லி வானத்திலிருந்து அக்கியை இறக்கி எல்லாத்தையும் பச்சிக்க வச்சு பலிபீடத்தில். புரியுதா? சீக்கிரமா போயிட்டு 5 நிமிஷம் இருக்கிறனால ஓகேவா? பலிபீடத்தில் எல்லாத்தையும் வைத்து தகனிச்சு ஏன் ஆண்டவர் கடவுளா என்றால் ஓ கடவுள் தெய்வம் வர சொல்லி காலையிலிருந்து கத்துறானுங்க. ஒரு கடவுளுமே என்ன பண்ணவே இல்லை, வரவே இல்லை. உனக்கு யோசிச்சிருப்பான், ஆண்டவரே நான் போய் ஒளிந்ததற்கு காரணம் இந்த அபிஷேகத்தை செய்வதற்கு தானா? நம்ம செய்வோம், திருப்தி அடைஞ்சிடுவோம். உன் தரிசனத்துல திருப்தி அடையாதே. சொல்லுங்க, உங்க தரிசனத்துல திருப்தி அடையக்கூடாது.
ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஆண்டவரே பஞ்ச காலத்தில் நான் போஷிக்க வேண்டிய ஜனத்தை நான் போஷிச்சிட்டேன், இப்போ நான் உங்களுடைய அக்கினி இறக்க போறேன். ஒருவேளை ஆண்டவர் பயந்து ஒளிய வச்சது, பயந்து போனது அந்த 2 பேரை காப்பாற்றுறதுக்காகவும் இங்க வந்து சவால் விட்டு என் தேவன் உண்மையான தேவன் என்பதை நிரூபிப்பதற்காகவும் தான் ஆண்டு அழைத்தார் என்பது எளிதாக எடைப்படாது. உன் தரிசனம் பெரியது. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, உன் தரிசனம் பெருசு. நம்ம என்ன நினைக்கிறோம், சில காரியத்துல சின்ன தரிசனத்தை வச்சு ஆண்டவரின் தரிசனத்தை செய்து முடித்து விட்டால் இதுக்கப்புறம் ஒரு பெரிய தரிசனமே இல்லை. தவறானது. ஆண்டோட காலத்து தரிசனத்தை வைத்து விட்டார் என்றால் அது சரியான பாதையிலே அது நடத்து வரைக்கும் அவர் போதுமானவர் இருப்பார். 2வது, தேவனுடைய திட்டத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தரிசனம் அவர் மனுஷன்கிட்ட இல்லைன்னா ஆண்டோட வார்த்தையே மறந்துடுவோம். ஆண்டோடைய சத்தத்தை, ஆண்டோட ஆண்டோட சத்தம் எலியாவுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா நம்மளை காட்டுற எலியா ஆண்டோட சத்தம் தெளிவா கேட்போம். எடுத்து வாசிப்போம். 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து பர்வதத்தில் வந்து நில் என்றார். கடந்து போனார். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டு ஒவ்வொரு அக்னி அனுப்புறாரு, காத்து அனுப்புறாரு, எதுலையுமே ஆண்டு அவனால கண்டுபிடிக்க. சில பேர் சொல்லுவோம், பெத்த பிள்ளையோட முகம் தாய்க்கு தெரியாம ஆண்டோட நெருங்கி இருந்த தீர்க்கதரிசிக்கு இப்ப ஆண்டோட சத்தம் எதுல இருக்கும், இது ஆண்டவரா, இது ஆண்டவரா, இது ஆண்டவரா, இது ஆண்டவரா. ஏன் பயம்? ஆண்டு சொல்ல, ஆண்டவரே போதும், என் ஜீவனை ஆண்டோட தரிசனம் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையிலேருந்து வாயிலிருந்து வர வார்த்தை என்ன இருக்கணும், ஆண்டவரே போதும். சொல்லுங்க, இதுக்கு மேல என்னால் அடி வாங்க முடியாது, இதுக்கு மேல என்னால் துப்புப்பட முடியாது, இதுக்கு மேல என்னால் அசிங்கப்பட முடியாது. ஆண்டவரே போதும், நம்ம நம்பினது போதும். எப்போ செய்வீர்? எப்போ ஒரு அடையாளம் செய்வீர்? எப்போ ஒரு அடையாளத்தை காண்பிப்பீர்? போதும் ஆண்டவரே, இதுக்கப்புறம் ஏன் தலைமை பாருங்க சொல்ற. ஆண்டவரே போதும். ஆண்டவர் நீ போதும்னாலும் விட மாட்டார், போதும்னாலும் விட மாட்டார். எடுத்து வாசிக்க 5வது வசனம், அதே அதிகாரத்தில் 5. எழுந்திரு, போஜனம் பண்ணு. உடனே சந்தோஷம், ஆண்டவரே ஏற்கனவே காப்பாத்தின ஆண்டவர், இப்ப இங்க அவர்கிட்ட காப்பாத்தி என்ன பண்ணுவாரு? அந்த இடத்துல உட்காராது. ஏன்னா உன் தரிசனம் பெருசு. சொல்லுங்க, பெருசு. அந்த தரிசனத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. உன்னால அந்த தரிசனம் கேட்டோடனே ஆண்டவனுக்கு போயிடுவேன். அதே மாதிரி தரிசனம், அந்த தரிசனம் பெருசு. அதனால ஆண்டவர் சீக்கிரட்டாவே வச்சுட்ட ரகசியமா அடுத்தது என்ன நடக்க போதோ, அடுத்தது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு காட்டிட்டு இருப்பாரு. போ, அடுத்தது படிப்போம். 7 கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் துறை வந்து பண்ண வேண்டிய பிரயாணம் அநேக நம்ம என்ன பண்ணோம்னா சாப்பிட்டு தூங்கிடுறோம். அந்த திட்டத்தில் பண்றதுல அறிந்து கொள்ள பண்ணிக்கிற பிரயாணம் வெகு தூரம். அப்புறம் 8, 9 புரியுதா? என்ன பண்ணணும்னே தெரியல. அநேக டயத்துல நமக்கும் அப்படிதான், என்ன ஆண்டு திட்டம் வச்சிருக்காருன்னு புரியல. என்னை வச்சு நல்லா விளையாடுறதுக்கு மட்டும் நான் பண்ணு புரியுது. ஆனா என் வாழ்க்கையில என்ன திட்டம் அதை சொல்றேன். ஆண்டவரே முடியல, என்ன சொல்ற போதாண்டவரே. ஆண்டு சொல்ற, உனக்கு என்ன இங்க வேலை, உனக்கு என்ன இங்க வேலை? 3-4 வாட்டிக்கு மேல வரும். உனக்கு இங்க என்ன
வேலை, உன் தரிசனம் என்ன, உன் அழைப்பு என்ன, ஆண்டு எதற்காக உன் குடும்பத்திலிருந்து உன்னை ரசிக்கப்பட்டா, எதற்காக உன்னை ஆண்டு தெரிந்து கொண்டா என்பதற்கான ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல நீ யாருமே ஞானஸ்நானம் எடுக்காம நீ மட்டும் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளதான் ஆண்டவரின் பிரயாசம் உனக்கு புரிய வைப்பதற்காக தான் ஆண்டு உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார். அந்த புரிய தன்மை அது சொல்ல ஆண்டு கொள்ள 4வது வசனத்துல எடுத்து வாசிப்போம். அதுக்கு வனாந்தரத்தில் ஒரு நாள் நான் நீங்க போதும். அதுக்கு முன்னாடி அதிகத்தில் பார்த்தீங்கன்னா பல தீர்க்கதரிசிகளை கொன்ன ஆளு, பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்ன ஆளு இப்போ சொல்ல ஆண்டவரே நான் என்ன பண்ணுவோம், சாக வேண்டுமா, போதும் கர்த்தாவே ஆத்துமாவே எடுத்து. அநேக நம்ம தரிசனம் இதே நிலைமையில தான் நிப்பாட்டும். யோசேப்போட வாழ்க்கையிலையும் யோசேப்பு சொல்லிக்கலாம், என்னுடைய போதும் ஏசப்பா, எத்தனை அளவு என் வாழ்க்கையில பாடுகள் சந்திச்சிட்டேன், குழியில விழுந்துட்டேன், வியாகுலம், துன்பம், துயரம், ஒடுக்கப்பட்ட வீண் பழிகள் எல்லாம் வந்துச்சு, போதும். யோசிப்பு ஒரு வேலை கூட சொல்ல, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளணும்னா நீ சொல்றான். தீர்க்கதரிசி வல்லமையாக எடுக்க பயன்படுத்தப்பட்டதான தீர்க்கதரிசி, சவால் விட்ட தீர்க்கதரிசி, எதிர்த்து நின்ற தீர்க்கதரிசி, ராஜாவுக்கு சவால் விட்ட தீர்க்க சொல்றாரு, ஆண்டவரே போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. நல்லவனே அல்ல ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என் வாழ்க்கையில என் பிதாக்களை பார்க்கிறோம், நான் யாரும் இல்லை, நல்லவனே இல்லை. உன் வாழ்க்கையில தரிசனம் நிறுத்தமா எத்தனை பேருக்கு புரியுது அவனோட தரிசனம் என்னவா இருக்கும்? ஆண்டவன் ஓட விட்ட காரணம் 2 ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுவதற்காக, ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணுவதற்காக. எந்த மனுஷனுக்கும் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க முடியாது. நம்ம செத்து போனாதான் என் சீட்டு, சாகர வரைக்கிற சீட்டு யாருக்கு தான்? எனக்கு தான். போனா போட்டு உட்காந்துட்டு போட்ட இடம் விடுறான், நான் செத்து போனால் அடுத்து இன்னொரு ஆள் உட்காரணும், அதுக்கப்புறம் வச்சிருக்கோம் வரிசையா. ஆனா இங்க ஆண்டு என்னன்னு சொல்ற எடுத்து வாசிச்சுங்க அந்த செம்ம வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி 15லேருந்து இப்பதான் தரிசனத்தை ஆண்டவனுக்கு காண்பிக்கிறாரே. இத்தனை ஓட விட்ட காரணம், அலைய விட்ட காரணம், பயந்து ஒடுக்க விட்ட காரணம் எல்லாமே எதுக்காகனா இப்போ வெளிப்படும் தரிசனமா. யாரு? அசகேலை சீரியாவில் ராஜாவாகவும் அபிஷேகம் பண்ணி யார் ஸ்தானத்துல? உன் ஸ்தானத்துல எலிசாவை உன் ஸ்தானத்துல தீர்க்கதரிசியாய் தீர்க்கமாய் உரைக்கிறதான, உன்னை போலயே தீர்க்கமாய் உரைக்கிறதான தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ண 3 காரியத்துக்காக தான் ஆண்டவர் இந்த அளவுக்கான சுத்த விட்டு ஓட விட்டு அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை போதும் கர்த்தாவே பிதாக்களை பார்க்க உத்தம் நல்ல யோக்கியனே இல்லை. ஏன்னா அவன் ஸ்தானத்துல ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் நியமிக்கணும். அவன் தண்ண வேண்டிய காரியங்கள் அநேகம் சொல்லுவாங்க, செத்து பார்க்காம இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆசைப்பட்டிருக்காங்க, அதனாலதான் இன்னும் தான் பண்ணல ஈர்த்து நிற்குது. யாரும் வந்து பால் சொல்லுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க. அது இல்லை, நம்ம தரிசனங்கள், நம்மளோட ஆசைகள், ஆண்டு வைத்ததான திட்டங்கள் நடக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை விட மாட்டார். நீங்க ஓடுனாலும் நினைச்சாலும் சரி, சாகணும்னு நினைச்சாலும் சரி, சாகவும் விட மாட்டாரு, ஒளியவும் விட மாட்டார். புரியுதா? உங்க தரிசனத்துல ஏன் உங்க வாழ்க்கையில இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு உபத்திரங்கள்னா ஏதோ ஒரு தரிசனம், ஏதோ ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நாள்ல இருந்து அந்த தரிசனத்திற்காக, அந்த நோக்கத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். இதற்காக ஆண்டவரே போதும் நான் சாகன்னு சொல்ல நல்ல உங்க வாயை மூடிக்கொண்டு, ஆண்டவரே நீ எங்களுக்கு என்ன செய்ய திட்டமாயிருக்கிறேன், உங்க தரிசன வாழ்க்கையில என்னவா இருக்கிறது. யோசிப்போடு நான் அலைந்தான் திரிந்தான், அவன் யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாக, அவன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆளாய் வைத்தான். அதே பொழுது எலியா ஓடுறான், ஒளியிறான், பயப்படுறான், எல்லாம் பண்ணான். ஆனா இவன் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுவதற்காகவும் தீர்க்க தரிசிகளை அபிஷேகம் பண்ணுவதற்காகவும் தேவன் அவர்களை வைத்திருந்தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் வைத்ததான
திட்டத்தை ஆண்டவர் சரியாக செய்ய வேண்டும் என்றால் ஆண்டுடைய கருத்தில் நம்ம திட்டத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படியே எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவன் நோக்கி கேட்போம். தேவ ஆவியானவரே, தேவன் எங்க வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் சொல்லுங்க ஆண்டவரே. குறித்த நேரத்திலே நீங்க யோசித்து பாருங்க, ராஜாக்களை எந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ண வேண்டும், தீர்க்கதரிசி எந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் தெரியும். அவர் குறித்த நேரத்திலே அவருடைய தரிசனம் நிறைவேற்றப்படும். அது தாமதியாது, அது சீக்கிரத்தில் என்ன பண்ணும், நிறைவேறும். நல்ல மழங்காலம் விடையிட்டு கொஞ்ச நேரம் செத்துட்டு உயிர்த்திக்கே பண்ணுவேன். என் வாழ்க்கையில என்ன தரிசனத்தை என்ன ஆண்டவரை பாரத்தை வைத்திருக்கிறேன் என்பதை கேளு ஆண்டவரே. ஒருவேளை நான் தினமும் ஆண்டவரை உழைத்து சாப்பிட்டு சாகதான் என் வாழ்க்கையை வைத்திருக்கிறீரா, அல்லது என் வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீரா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவரே உதவி செய்வீராக. கேளு ஆண்டவரே. தினமும் சாப்பிட்டு சாப்பிட்டு சாகிறதுக்காக ஆண்டவரை அழைக்கவில்லை. வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆண்டவர் திட்டம் உண்டு. அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் ஒருவேளை உனக்கு அந்த திட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார்.